செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பெரிய சைஸ் தக்காளி. ஸோ நான் பெரிய தக்காளிங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. ஒரு 7 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ மிளகாத்தூள். இது வந்து என்னென்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3ஐயும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலான பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கடல் பாசி, கிராம்பு. இது வந்து கசகசா வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து பிரியாணி இலை. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour வந்து இந்த சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணணும். ஸோ அந்த மேரினேஷன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பீசஸ் பார்த்திங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஸ்கின்னாக இருக்கிற பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீசஸ் பார்த்திங்கன்னா ஸ்கின் இருக்கிற பீசஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. போன் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம மேரினேஷனை பார்க்கலாம். ஸோ ஒரு 5 ஸ்பூன் கர்டு, ஸோ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா இல்லைனாலும் பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு, ஸோ இது ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும் நல்லா. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கடலெண்ணெய். இதோட ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்தா தான் வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் உதிரியாக வரும். ஸோ நெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், கடல் பாசி இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கலராக நல்லாயிருக்கும். ஸோ கலர் நல்லா கொடுக்கும். ஸோ பாதி வந்து ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது. இந்த டைமில் வந்துட்டு கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் வந்துட்டு நல்லா சீக்கிரம் வேகும். இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறட்டும். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் வேகட்டும். வெங்காயம் பொன்வரவலாக வறுத்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் லைட்டாக கிட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பாதியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறப்ப நான் மல்லித்தூளை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்லேயே வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் வெங்காய தக்காளியோடு அந்த சிக்கனை நான் வந்துட்டு நல்லா கிளறி விடுவேன். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் இந்த சிக்கன். ஸோ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஹாஃப் பாயிலாக இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே வேகணும். ஸோ ஆல்ரெடி சிக்கனே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஹாஃப் பாயில் ஆகிருக்க டைமில் வந்துட்டு நம்ம அரிசிக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 5 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சரி, மீதி இருக்க தண்ணி இந்த கிரேவியே போதும். ஸோ அதனால் 5 கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். ஸோ நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும்.
ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ அப்போ சாப்பாடு வந்து உதிரியாக வர்றதுக்கு இந்த நெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வரணும். ஸோ விசில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு விசில் தான் வரணும். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அந்த விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.